கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1842 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 63 அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இன்றைக்கு அநேக ஜனங்கள் மீட்கப்படாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சரீரத்தையும் இருளுக்கு உட்படுத்தி விடுகிறார்கள், வழிபாடுகளை இருளுக்கு உட்படுத்தி விடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து அழைக்கிறார். நீங்கள் என் மனதில் இருக்கிறீர்கள், உங்களை மீட்க கூடிய நாள் சமீபத்தில் இருக்கிறது. பாருங்க, நீதியின்றி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீதியை கொடுக்கிற தேவன், அவர் மனதிலே இடத்திலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மீட்க அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் வாருங்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். குறிப்பிட்ட காலத்தில் உங்களை மீட்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மீட்கப்படாமல் அல்லேலூயா கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை மீட்கின்ற நாட்கள், மீட்கின்ற வருடங்கள் வந்துவிட்டது. மீட்கப்படாமல் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை மீட்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் வா, கர்த்தர் உன்னை மீட்பார், கர்த்தர் உன்னை மீட்பார், கர்த்தர் உன்னை மீட்பார். ஹல்லேலூயா, க்ளோரி. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, மீட்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படும்படியாய் அவர்களை தேடி போங்கப்பா, அழைங்கப்பா, கூப்பிடுங்கப்பா. ஹல்லேலூயா. வா மகனே, மகளே, நீ மீட்கப்படுவாய், மீட்கப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.